உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் டிஎஸ்எஸ் ஸ்டுடியோ. சார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஈசா வாக்கியம் இதம் சர்வம் அப்படின்னு உபனிஷத்தில் சொல்கிறாங்க. ஈஷா வாக்கியம் இதம் சர்வம் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படலை. ஆனால் நீங்கள் அதை படிச்சிருக்கீங்க. எனது நான் படிச்சிருக்கணும், எனக்கே தெரியாமல் நான் அதை இப்போ படித்தேன், படிக்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் அட முடிக்கலாம். அது எப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு மூணு வார்த்தைகள் கேட்கறதுக்கு ஒரே மாதிரி அர்த்தம் தருது. ஆனால் மூணுக்கும் மூணு விதமான அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைனா உங்களுக்கு தெரியும் தானே, பொய் இல்லாத விஷயம் உண்மை. ஆனால் அப்படி இல்லை. உண்மை பேசுகிறவன் அப்படின்னா அவன் உள்ளத்திலிருந்து உண்மை பேசுகிறவன் அப்படின்னு அர்த்தமா. அடுத்தது வாய்மை, இதுவும் அதே தாங்க. அப்படி இல்லையா, வாய்மொழியாக உண்மை பேசுகிறவன் தான், சத்தியத்தை சொல்கிறவன் தான் வாய்மை அப்படிங்கிறாங்க. ஆனால் என்னையே ரெண்டு வார்த்தையும் ஒன்று தான், வேற வேறங்கிறீங்க. இருங்க பொறுங்க, மூணு சொன்னல, இன்னொன்று வருது பின்னாடி. அது என்ன தெரியுமா? மெய்மை அப்படிங்கிறாங்க. என்னையா இது? பொய்க்கு ஆப்போசிட் மெய். அது உண்மைன்னு சொல்லலாம், வாய்மைன்னு சொல்லலாம், சத்தியம்னு சொல்லலாம். ஆனால் மூணுங்கிற என்னைய மெய்மை அப்படின்னா மெய்யால், அதாவது உடலால் சத்தியம் பேசுபவன், உடலால் சத்தியத்தை கடைபிடிப்பவன் அப்படின்னு அர்த்தம். வாயால் பேசுவது வாய்மை, உள்ளத்தால் பேசுவது உண்மை, மெய்யால் பேசுவதுன்னா எப்படிங்க? மெய் பேசுமா? வாய் தானே பேசும், மெய் பேசும். எப்படின்னா மெய்ங்கிறது என்ன? உடல் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உள்ளதுதான் மெய் எனப்படுவது. அப்போ உச்சியில் இருக்கக்கூடிய அந்த பின்மண்டில் இருக்க 1.5 கிலோகிராம் அந்த மூளை ஒழுங்கா மரியாதையா சட்டப்பிரகாரம் நியாயமாக சிந்திச்சால் அது நல்ல மூளை. அதில் தீய சக்திகள், தவறான எண்ணங்கள், அடுத்தவரை அழிக்கிற எண்ணங்கள் தோன்றுமானால் நீங்கள் மெய்மை பேசலைன்னு அர்த்தம். இது நமக்கு தெரியாது, சிந்திக்கிறது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் செயல்படுத்தும் போது ஊருக்கே தெரிஞ்சிடும். அதனால் அந்த மூளை தொடங்கி அந்த கண்கள் நல்லவற்றை காண வேண்டும், அந்த காதுகள் நல்லவற்றை கேட்க வேண்டும், அந்த நாசி நல்லவற்றை நுகர வேண்டும், வாய் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அதே போல் அந்த இதயம் ஒழுங்காக தன்னுடைய பணியை செய்ய வேண்டும், அதிகமாகவோ குறைவாகவோ வேலை செய்யக்கூடாது. அதே போல் நுரையீரல், இப்படியே அந்த கால் வரைக்கும் தவறான இடங்களுக்கு செல்ல துணியக்கூடாது. அந்த கால், கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. பார்த்தீங்களா? அப்போ மெய்மைங்கிறதுல நம்ம உடம்பில் உள்ள அத்தனை அவயவங்களும் உண்மையாக இருக்க வேண்டும், சத்தியம் பேச வேண்டும். இது எல்லாத்தையும் சேர்த்து தான் சத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஆரம்பத்தில் என்னமோ சொன்னியே, ஈசா வாக்கியம் இதம் சர்வம் அப்படி என்னமோ சொன்னியே, அதை நான் படிச்சிருக்கேன்னு சொன்னேன், அதை சொல்லியா அப்படின்னு கேட்கலாம். இதை சொல்கிறேன் பாருங்கள். அதாவது ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் உங்களுக்கு தெரியும், அவர் பெரிய சயின்டிஸ்ட். ஆனால் அவர் பேசும்போது சயின்டிஸ்ட் மாதிரி பேச மாட்டாராம், பெரிய ஞானி மாதிரி பேசுவாராம். அவர் கண்டுபிடிச்ச அந்த ஃபார்முலா அல்லது சூத்திரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? E = mc² அப்படிங்கிறார். ஈனா என்ன? எனர்ஜி, ஆற்றல். எம்னா மாஸ், வெயிட், நிறை. சீனா என்ன தெரியுமா உங்களுக்கு? அதுதான் ஸ்பீட் ஆஃப் த லைட். இன்னும் சிம்பிளாக சொன்னால் என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா? 1 கிலோ பொருள், சாதாரண பொருள், அதை நம்ம முழு ஆற்றலாக மாற்றும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய பவரை போடுறாங்க 9 × 10⁻16. 9 பெருக்கல் 10⁻16. பார்த்தீங்களா? அதனுடைய மதிப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பெரிய ஏரியாவையே வெடிக்க செய்யக்கூடிய அளவிற்கு அதுக்கு சக்தி வந்துடும் அப்படிங்கிறாங்க. அதுதான் எனர்ஜியினுடைய மகிமை. இதுதாங்க எனக்கு விஷயம். உண்மை, வாய்மை, மெய்மை, இந்த மூணுக்கும்
ஒரே மாதிரி தோற்றம் இருந்தாலும் மூன்று விதமான குணங்களை உடையது. எல்லாத்தினுடைய அடிநாதமும் ஒன்றாக இருந்தாலும் வேறு வேறு பரிமாணங்களிலே காட்சியளிக்கிறது. நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் மேலான கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.